திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பழைய வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கூறி சூப்பர் மார்க்கெட் உரிமையாளரின் சகோதரரை கத்தியால் வெட்டிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லியோகத் அலி. இவரது தம்பி சவுகத் அலி மதினா காம்ப்ளெக்ஸில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சூப்பர் மார்க்கெட் கடை முன்பு 2 இளைஞர்கள் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை சவுகத் அலி தட்டி கேட்டதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் சூப்பர் மார்க்கெட் மீது மது பாட்டிலில் தீ வைத்து வீசியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து யூசப் மற்றும் சுலைமான் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் யூசப் என்பவர் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கோரி சவுகத் அலியின் அண்ணன் லியோகத் அலியிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் யூசப் மறைத்து வைத்திருந்த கத்தியால் லியோகத் அலியின் நெற்றி மற்றும் கை பகுதிகளில் வெட்டியுள்ளார். கூச்சல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததை அடுத்து யூசப் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். காயமடைந்த லியோகத் அலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிய யூசப்பை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கைது செய்தனர். யூசப் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.